ஐயநாதன் சார் வணக்கம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? வணக்கம், நல்லா கேக்குது. ஐயநாதன் சார் கேக்குதுங்களா? நல்லா கேக்குது. ஐயநாதன் சார், நாம 2019 காலகட்டத்தில் சார் 19 நடுவுல ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு நினைவு. அந்த காலகட்டத்தில் இதே விவகாரம் குறித்து நாம பேசினோம். அப்போ சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி தமிழ்நாடு அரசாங்கத்திற்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரு அறிக்கையின் அடிப்படையை மையமாக வைத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் அப்போதைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதிய கடிதம், ஒரு அறிக்கையை மையப்படுத்தி நம்ம பேசினா உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க தனியாக நீங்க டிஎன்டி டிஎன்சிக்கு மட்டும் கணக்கெடுப்பு நடத்தினீங்க அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை வரும், உங்களால அதை சமாளிக்க முடியாது. அதனால நீங்க இந்த டிஎன்சி டிஎன்டி நாடோடிகள் அரை நாடோடிகள் இந்த கணக்கெடுப்போடு நீங்க பொதுவாக எல்லா சாதிவாரி கணக்கெடுப்பையும் நீங்க நடத்தி முடிச்சிடணும், இந்த நிதியிலே பண்ணிடலாம். அப்படி நீங்க செய்யாம நீங்க இதை மட்டும் தனியா செஞ்சீங்க அப்படின்னா இவங்க ஒரு புவியியல் நிலப்பரப்பின் அடிப்படையில் வாழ்றாங்க, அதனால இவங்களை மட்டும் நீ அப்படி கணக்கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 பெரிய த்ரெட்டனிங் லெட்டர், அது உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சார். அதுக்கு பிறகு திரும்பவும் பிஎம்கே இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கு சார். அவங்க கோர்ட்டுக்கெல்லாம் கூட போனாங்க, இப்ப திரும்பவும் கையில் எடுத்திருக்காங்க. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய ரியாக்ஷன் சார் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை, அதனுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எனக்கு முன்னால் பேசிய திரு ராமசாமி அவர்கள் கூட அதை தெளிவுபடுத்தினாங்க. நம்ம அது பழசு எல்லாத்தையும் நம்ம அப்படியே விட்டுருவோம். இன்னைக்கு இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சமூக நீதி கூட்டமைப்பாகட்டும் அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு ஒரு சர்வே அப்படின்றத எடுக்கிறதுக்கு தமிழக அரசுக்கு எந்த தடையும் இல்லை. தமிழக அரசு சொல்லக்கூடிய காரணம் சட்ட ரீதியாக பொருத்தமற்றது. அவர்கள் சொல்றாங்க, சர்வே எடுக்கிறதுனால அந்த டேட்டா செல்லாது, செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நாங்க இதுக்கு பதிலாக சொல்லும் போது என்ன சொன்னோம் அப்படின்னா, நீங்க 10.5 இடஒதுக்கீடு கொடுத்த போது, வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்த போது, உள்ஒதுக்கீடு கொடுத்த போது, அதை நிராகரித்த இந்திய உச்ச நீதிமன்றத்திலேயே 2 நீதிபதிகள் சொன்னது என்ன அப்படின்னா 2 காரணங்களை சொன்னாங்க. ஒண்ணு, இடஒதுக்கீடு அப்படின்றது ஒரு ஜாதி அடிப்படையில் எண்ணிக்கையின் அடிப்படையில் கொடுக்கப்படக்கூடியது அல்ல, பிற்படுத்தப்பட்ட தன்மையை மதிப்பீடு செய்து கொடுக்கணும். ஒண்ணு. ஓகே, நீங்க கொடுத்திருக்கக்கூடிய இந்த 10.5 அப்படின்றது நீங்க எந்த விதமான பிரசன்ட் டேட்டாவும் இல்ல, ஆன்டிகேட்டட் டேட்டா, ரொம்ப பழைய ஒரு தரவுகளை வச்சு நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த 2 அடிப்படைகளை தமிழக அரசு கருத்தில் கொண்டு பார்த்தால் உச்ச நீதிமன்றமே வழிகாட்டுதல் கொடுத்திருக்குது. ஒரு சர்வே எடுத்து இப்படி ஒரு டேட்டாவை கரெக்ட் பண்ணி தான் எடுக்கக்கூடிய சமூக நீதி தொடர்பான நடவடிக்கைக்கு சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு, அடிப்படையாக்குவதற்கான வழி அதுல இருக்கு. இதை எடுத்து சொல்லி பல தடவை நான் பேசியிருக்கிறோம். ஆனா திமுக தரப்புல, தமிழக அரசு தரப்புல வரவங்க எப்படி சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு கணக்கெடுப்பு செய்யறதுக்கு சர்வே பண்ணோம் அப்படின்னா அது நீதிமன்றத்துல நிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாங்க அதுக்கு தான் சொன்னோம், அப்ப நீதிமன்றம் கேட்டிருக்கக்கூடிய டேட்டாவை நீங்க எப்படி தருவீங்க? ஓகே, நீதிமன்றம் கேக்குது, டேட்டா பிரசன்ட் டேட்டா கேக்குது, அது எப்படி பண்ணுவீங்க? ஓகே, அப்ப நீங்க அதுக்கு நடவடிக்கை எடுத்தாகணும்ல. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அருமையா சொன்னீங்க, 2019-20கள்ல சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுதான் கேட்டிருக்குது, இந்த மாதிரி சீர்மரபினர், நாடோடிகள், அரை நாடோடிகள், இவர்களை பற்றிய கணக்கெடுப்பு, அவர்கள் வாழும் பகுதிகள், அவருடைய வாழ்நிலை என்பதையெல்லாம் தொகுத்து எங்களுக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்டாங்க. அதையே ஒரு பிரிடெக்ஸ்ட் ஆக்கி, அடிப்படையாக்கி நீங்க தாராளமா அந்த கணக்கெடுப்பை செய்யலாம் அப்படின்றத சொல்லும் போது கூட அதை ஏத்துக்காம சென்சஸோட தான் எடுக்கணும், சென்சஸோட தான் எடுக்கணும்ன்றாங்க தமிழக அரசு. அவங்க என்ன சொல்றாங்க, ஒன்றிய அரசு நிரப்பக்கூடிய பாஜக என்ன சொல்லுது, மோடி அரசு என்ன சொல்லுது, நாங்க சாதி வாரி கணக்கெடுப்பை சென்சஸோட செய்ய மாட்டோம். அப்ப இதுக்கு எங்க வழி? அப்போ இந்திய ஒன்றிய அரசு இப்படிப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை செய்வதற்கு முன்வராத காரணத்தினால்
நாங்கள் இதை எடுக்க வேண்டிய கட்டாயம் நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வழியாகவே எங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கிறதுன்னு சொல்லணும்ல. சரி, சொல்லி எடுக்கணும்ல. அதை எடுக்காது செய்யறது தமிழக அரசு ஏமாற்றுவதற்கு தான் ஏமாற்றுவது என்று தான் சொல்ல வேண்டும். ஓகே ஓகே, தாராளமா எடுக்கலாம். ஓகே, நீங்க எடுக்க போறீங்க, உங்களுடைய தமிழ்நாட்டுடைய ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்டு நீங்க எடுக்க போறீங்க. ஓகே, ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எடுக்க போறீங்க. அது எடுக்கிறதுக்கான எல்லா அடிப்படை உரிமையும் இருக்குது, நீதிமன்றமும் கொடுத்திருக்குது. சரி, அப்படி இருக்கும் போது கூட அது செல்லாது, அப்படி எடுத்தீங்கன்னா அது கள்ள நோட்டுக்கு ஒப்பாகும் அப்படின்னா சொல்லிட்டு சிறுமைப்படுத்துறதுன்றது தமிழக அரசு ஏமாற்றம் முற்படுகிறது என்பதை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஓகே 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 ஓகே